Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் இந்த எதிர்பாராத வகையில் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் ஒரு சூழலை தமிழக மக்கள் உருவாக்கி இருக்கிறார். தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நெருக்கடிக்கு ஆளாகிய நேரத்தில் அதிமுக ஆதரவை பெறுவதற்கு, பாஜக ஆதரவை பெறுவதற்கு முயற்சிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சிக்காமல் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற சக்திகளின் ஆதரவை பெறுவதற்கு முன்வந்த நிலையில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில், தொலைநோக்கு பார்வையில் விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை நல்கினோம். தொடக்கத்தில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினோம் என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வேண்டுகோளை தாவேகா தரப்பில் வலியுறுத்திய நிலையில் நாங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்து, எமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை மேற்கொண்டோம். அதன் மூலம் தாவேகா அரசுக்கு எந்த ஐயமும் அச்சமும் ஏற்படாது, ஒரு நிலையான அரசை தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியளிக்கிறது என்கிற வகையில்தான் அமைச்சரவையில் சேருவது என்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டோம். அதன்படி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களில் ஒருவரும் மூத்த பொறுப்பாளர்களில் ஒருவருமான தம்பி வன்னியரசு அவர்கள் திண்டிவனம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில் அவர் இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஒரு வரலாற்று வாய்ப்பாக, வரலாற்று கட்டாயமாக இது எமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்வாய்ப்பு. ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது, எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொண்டாற்றுவது என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சராக பொறுப்பேற்று தம்பி வன்னியரசு அவர்கள் திண்டிவனம் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வந்திருக்கிறோம். இந்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். புதிதாக சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அதை வந்து சிபிஎம் சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று ஒரு கூட்டணி உருவாவது குறித்து வரையில் யாரும் அதிகாரப்பூர்வமாக பேசவில்லை. அவருடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக நான் கருதுகிறேன். இடதுசாரிகளின் கருத்து அந்த வகையில் சரியானதுதான். நாங்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இதுவரையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அதுதான் இப்ப நான் பதில் சொன்னேன். நாங்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தாலும் கூட நாங்கள் கூட்டணி குறித்து யாரோடும் இதுவரையில் எந்த
விவாதமும் நடத்தவில்லை, எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இல்ல, என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அதை கடைபிடிப்பது தவிர்க்க முடியாதது என்பதை தாவேகா தரப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இல்லாமல் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், முதலிடம் வழங்கப்படும். கடந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த அந்த மரபு பின்பற்றப்படும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள் பங்கேற்கிற நிகழ்வுகளில் வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆகவே அதை ஆளுநர் பின்பற்ற விரும்புகிறார் என்கிற நிலையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சர் மட்டும் பங்கேற்கிற நிகழ்வுகளில் நிச்சயம் தமிழுக்கே முதலிடம் வழங்கப்படும் என்கிற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கேன். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. எப்படி கட்சி பொதுச் செயலாளர் அது குறித்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கருத்து தவறானது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அரசின் கருத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். ஆட்சிக்கு 2 வார காலம்தான் ஆகிறது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட தொடக்கத்திலே ஒரு லேர்னிங் ப்ராசஸ், கற்றுக்கொள்வதற்கான ஒரு நடைமுறை இருக்கும். எடுத்தெடுப்பிலே கருத்து சொல்லி அதில் எந்த சிக்கலையும் எழுப்பக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய செயல்கள் நமக்கு திருப்தி அளிக்கக்கூடியவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கட்டிட்டு சார், ஏன்னா தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் தான் அதிகரித்து வருது. இதை நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கீங்க, அதனால விமர்சனங்கள் பண்ணாதன்னு சொல்லி அதான் நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருக்கோம். புதிய ஆட்சி, புதிய கட்சி, குறைந்தது 6 மாத காலம் அமைதியாக இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனையே நானும் சொல்ல விரும்புகிறேன். இந்தியா பிளாக் என்கிற மதச்சார்பின்மைக்கான தேசிய அளவிலான அந்த கூட்டணி அமைந்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு மகத்தானது. அவர்களும் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் இப்போது இந்தியா கூட்டணி முதல் முறையாக கூடுகிறது என்பது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அதற்காக பெரிதும் வருந்துகிறோம். அரசியல் சூழல் அவ்வாறு அமைந்து விட்டது. என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் மதவாத அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற, பாரதிய ஜனதாவின் RSSன் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது.
அது சிதறிவிடக் கூடாது என்று விரும்புகிறோம். அந்த வகையில் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கிறது. கட்சி தொடங்குறதா அவர் அறிவிக்கல. ஒரு அமைப்பு ஒரு ஒரு பாஜக முகத்தோடு இங்கே வந்தவர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை மீண்டும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வேறு முழக்கங்களோடு அவர் களம் காண விரும்புகிறார் என்று நான் கருதுகிறேன். பாஜகவின் இன்னொரு முகமாக இல்லாமல் அது முற்றிலும் புதிய முகமாக, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற முகமாக, தமிழ்நாட்டு மக்களின் மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், இன உரிமைகள் உள்ளிட்ட தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் முகமாக இருக்குமே ஆனால் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணியில திமுக என்ன தொடர்புன்னு சொல்லி பீச் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தா மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல 717 மதுபான கடைகள் கூட அறிவிச்சு இதுவரைக்கும் 400க்கும் குறைவான மதுபான கடைகள் தான். இது ஒரு நல்ல முயற்சி. படிப்படியாக இது நடக்க வேண்டும். நாங்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் படிப்படியாக சாராய கடைகளை மூட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே முதலமைச்சர் பொறுப்பேற்றதும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்கள் ஆகியவற்றில் அருகே உள்ள மதுக்கடைகளை முதலில் மூடுவோம் என்று அறிவித்திருப்பதே ஒரு நல்ல அறிகுறி. அந்த அறிவிப்பில் பாதி அளவு கடைகள் இப்போது மூடப்பட்டிருக்கின்றன. எஞ்சிய கடைகள் விரைவில் மூடப்படும் என்று நாம் நம்புகிறோம். இந்த அறிவிப்போடு இல்லாமல் அடுத்தடுத்து படிப்படியாக மதுக்கடைகளை மூடி முழுமையான ஒரு மதுவிலக்கை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினால் மகிழ்ச்சி. அதனை வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மதுக்கடைகளை தாண்டி கஞ்சா போன்ற போதைப் பொருள் புழக்கம் என்பது தமிழகம் தழுவிய அளவில் வெகுவாக பரவி இருக்கிறது என்பதை தரவுகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே போதைப் பொருள் ஒழிப்பிலும் அரசு தீவிரம் காட்ட வேண்டும். இளம் தலைமுறையினரை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உடனடி சவால்கள் என்கிற போது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு முதன்மை இடத்தை பிடிக்கிறது. ஆகவே இப்போது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் முன்னுரிமை கொடுத்து தீவிரம் காட்டி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம், விரும்புகிறோம். 77 78 முயற்சிப்போம். அரசு கவனத்துக்கு கொண்டு போவோம். தேர்தலுக்கு முன்பு அவர்கள் மீது எங்களுக்கு இருந்த ஐயத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல, அவர் நினைத்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியும். அதிமுக கட்டுக்கோப்பாக தமது ஆதரவை நல்க தயாராக இருந்தது.
அதிமுக மட்டுமல்ல, பாமக, பாஜக ஆகிய கட்சிகளும் ஆதரவு நல்க தயாராக இருந்தன. ஆனால் அந்த ஆதரவை பெறாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெளிப்படையாக கடிதம் எழுதி ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆகவே அவர் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சான்றாக இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தொடக்கத்தில் எங்களுக்கு தயக்கம் இருந்தது. காங்கிரஸ் உடனடியாக ஆதரவை நல்கிய நிலையில் இடதுசாரிகளோடு நாங்கள் கலந்து பேசினோம். அவ்வாறு தோழமையோடு உரையாடியதன் அடிப்படையில் தான் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவோடு எங்கள் முடிவும் ஒத்து இருக்கும், அதற்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்தோம். ஆகவே இடதுசாரிகளும் தவேக மதசார்பற்ற சக்திகளின் ஆதரவை பெறுகிறது என்பதை வரவேற்று ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்தது. அதனை பின்பற்றியே விடுதலை சிறுத்தைகளும் அந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டோம். ஆகவே தேர்தலுக்கு முன்பு எங்களுக்கு அந்த விமர்சனங்கள் இருந்தது உண்மை, அந்த சந்தேகம் இருந்தது உண்மை. ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக திரு விஜய் அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு என்பது அந்த ஐயத்திற்கு நேர் எதிராக இருந்தது, எங்கள் சந்தேகத்திற்கு நேர் எதிராக இருந்தது. அந்த வகையிலே குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை இங்கே நடைமுறைப்படுத்த அனுமதித்து விடக்கூடாது, அதன் மூலம் பாஜக இங்கே காலூன்றுவதற்கு இடம் தந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பு சில ஆண்டுகளாகவே நான் தொடர்ந்து அதிமுகவின் எதிர்காலம் குறித்து கவலையோடு என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு உறவாடாமல் தனித்து நின்றாலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நிலையான வாக்கு வங்கி பாதுகாக்கப்படும், அது வீரியத்தோடு தொடர்ந்து இயங்கும். பாஜகவோடு சேர்ந்தால் அதுவே அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், எதிரான விளைவுகளை உருவாக்கும் என்று நான் சுட்டிக்காட்டினேன். அதுதான் இப்போது நடப்பதாக நான் உணர்கிறேன். அதிமுக பலவீனப்படுவது என்பது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு காலம் பேசிய அரசியலுக்கே அது பலவீனத்தை ஏற்படுத்தும். திராவிட கட்சிகள் இரண்டும் வலுவாக இருந்த காரணத்தினால்தான் இங்கே பாஜக போன்ற மதவாத கட்சிகள் காலூன்ற முடியாமல் போனது, இன்றும் அது நீடிக்கிறது. ஆகவே திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் பலவீனப்பட இங்கே மதவாத சக்திகளுக்கு வாய்ப்பளிப்பதாக அமைந்துவிடும். அந்த கவலை இன்றைக்கும் இருக்கிறது, தேர்தலுக்கு முன்பும் இருந்தது. அந்த கவலையை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். போதும் நினைக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு.